ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி அவரை தேடி அவரை பின்பற்றினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வியாதியினாலே பிடிக்கப்பட்டவர்கள், அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள், பலவித பிரச்சனையில் அகப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பலவிதமான சோதனையில் அகப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே தம்மை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்கித்தான் அனுப்பினார். இது என்னால் முடியாது, பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவரை தேடி வந்ததானே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு குணமாக்கி சுகமாக்கி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவை தொடு வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்க்க வேண்டும். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகர் குணமாகுகிறார்களே, அந்த வல்லமை எனக்கு தேவை என்று சொல்லி அநேகர் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அதே வல்லமை, அதே மகிமை, அதே குணமாக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கும் அவரிடத்தில் உண்டு. நீங்களும் நானும் அவரை முழுமையாய் விசுவாசித்து, அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததோ அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால், நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் செபிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை விடுதலையாக்க ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவரிடத்தில் இருக்கிற வல்லமை அநேகருக்கு சுகம் கொடுத்தது. அவரிடத்தில் இருக்கிற வல்லமை அநேகரிடத்தில் புறப்பட்டு போய் விடுதலை கொடுத்தது. அதே வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காண்பிப்போம். இயேசு கிறிஸ்துவால் என் பிரச்சனையை மாற்ற முடியும், இயேசு கிறிஸ்துவால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.